ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில், இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இதுவரை நம்மளை நடத்தி வந்த கர்த்தரை நினைத்து, கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம துதித்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். இந்த லைவ்ல காணொளி மூலமாய் பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசப்பா நாமத்தில் எங்கள் மனதார இந்த சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆதரவு. ஆமென். நீங்க எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக ஆவியானவர் இந்த நாள் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு கடந்த வாரம் செய்தி ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு? ஆமென். நிச்சயமா நான் சொல்ல முடியும், தேவ ஆவியானவர் போன வாரம் அப்படி என்னை நிரப்பினார். என்னால இந்த ஸ்டேஜ்ல நிக்க முடியல, அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம் என்னை நிரப்பினார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சபையை குறித்ததான பாரத்தோடு ஆவியானவர் பேசினார். அல்லேலூயா. நெகேமியா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது 10வது 11வது வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியை நம்ம வாசித்தோம். ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார். 10வது வசனத்துக்கு கீழ்ப்பகுதி சொல்லுது, இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய வேலன். 11வது வசனம் சொல்லுது, லேவியரும் ஜனங்கள் எல்லாரும் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், ஆவியான அந்த வசனத்தை மையப்படுத்தி பேசினார். விசாரப்பட வேண்டாம் அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்கள் துக்கப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள், இந்த நாள் தேவனுக்குரிய நாள். ஸ்தோத்திரம். பலவிதமான தேசத்தினுடைய சூழ்நிலை கண்டு அவன் ஜனங்கள் கலங்கி, அல்லேலூயா, அவன் பல பாரத்தோடு காணப்படுகிறார். இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நம்முடைய பல நேரத்தில் பல கவலையோடு நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கவலை தான், ஒவ்வொரு நாளும் துக்கம் தான். துக்கப்படாத நாளே இல்ல. ஸ்தோத்திரம். கவலைப்படாத நாளே நேரமே இல்லை. ஏதோ ஒன்றுக்கு அல்லேலூயா துக்கப்பட்டு பாரத்தோடு தான் நாம் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அதை ஆவியானவர் அதை குறித்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விசாரப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய வேலன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம விசாரப்படாமல், கவலைப்படாமல், துக்கப்படாமல் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது முதல் காரியத்தை போன வாரம் சொன்னேன். என்ன சொன்னேன்? முதல் விஷயத்தை என்ன சொன்னேன்? சபைக்கு முன் வாருங்கள். சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் எழுதுறீங்க, சொல்ல மாட்டீங்க. ரைட். சபைக்கு முன் வாருங்கள். இந்த செய்தியை நீங்க போன வாரம் செய்தி எடுத்து கேளுங்க, ரொம்ப ஆசீர்வாதமா உங்களுக்கு இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதவே திரும்ப பேசி நான் நேரத்தை போக்க விரும்பல. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. சபைக்கு நாம எப்படி வரணும்? எப்படி வரணும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதற்காக வரணும்? சபைக்குள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதை இந்த நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்களை சபை மையப்படுத்தி ஆவியானவர் நம்மோடு பேசினார். ஒவ்வொரு வசனத்தையும் கர்த்தர் மையப்படுத்தி பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் போன வாரம் சொன்னேன், நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் என்ன செஞ்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க சொன்னேன். எத்தனை பேர் படிச்சுட்டு வந்தீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் பலவீனம். ஆமென். ஸ்தோத்திரம். தொண்டைக்கு பலவீனம். ஆமா, எனக்கு பலவீனம் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கரண்ட் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த முதல் காரியத்தை நீங்கள் போன வாரம் நீங்க செய்திகள் கேட்டால் ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒவ்வொரு வசனத்திலும் தேவ ஆவியானவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமா, ஸ்தோத்திரம். எனக்கு அந்த வசனங்கள் ஒவ்வொன்னா விவரிச்சு நீங்க பேசுறதுக்கு அவ்வளவு எனக்கு போன வாரம் மகிழ்ச்சியா இருந்தது. ஆவியானவர் அப்படி நம்ம மத்தியில் இடைப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம விசாரப்படாமல் இருக்கணும்னா, நம்ம கவலைப்படாமல் துக்கப்படாமல் இருக்கணும்னா சபைக்கு முன் என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. பல டைம் நம்ம சபையை கட்டடிச்சிடுறோம், சபையை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனையாய் வருகிறது. அப்போ நீங்க சபைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, என்னுடைய மச்சனன் குவைத்தில் இருக்கிறார். சோத்ரு, என்னுடைய மனைவியோட அண்ணன் குவைத்தில் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு வாரமும் செய்தியை ஃபுல்லா கேட்பார். நான் கொடுக்கிற செய்தியை நிறைய பேர் கேட்கிறாங்க. அவர் ஒவ்வொரு வாரமும் அவர் அந்த செய்தியை ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மெசேஜ் அனுப்புவார். அப்போ அந்த வாரத்தில் என்ன ஆவியானவர் பேசினார் அப்படிங்கிறதை அது மெசேஜ்ல டைப் பண்ணி எனக்கு அனுப்புவார். போன வாரம் அதே மாதிரி செய்தி அவர் கேட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். சில பேர்லாம் உடனே மெசேஜ் பண்ணிடுவாங்க, ஆமேன், சூப்பர், ஒண்டர்ஃபுல் மெசேஜ் எப்படிலாம் அனுப்புவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த செய்தியை ஃபுல்லா கேட்பார். எப்படி நான் பேசியிருக்கேன், எந்த மாதிரி பேசியிருக்கேன், அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அதுல ஆமேன் கேட்டுட்டு அப்புறம் மெசேஜ் அனுப்புவார். அது ஒரு நாள் கூட ஆகலாம். அப்போ அது போன ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதை படிக்கும்போது என் உள்ளம் பயங்கரமா தொட்டது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, சபையினுடைய அல்லேலூயா முக்கியத்துவத்தை குறித்து நீங்கள் பேசின செய்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்க சபையினுடைய முக்கியத்துவத்தை அறியணும்னா நீங்கள் அந்த செய்தியை திரும்ப போய் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு 2-3 விஷயங்களை அதே அதிகாரத்தில் மையப்படுத்தி நான் பேச போகிறேன். அல்லேலூயா. நம்ம விசாரப்படாமல் இருக்கணும்னா, நம்ம துக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, 2வது விஷயம், சபையின் சத்தியத்துக்காக வாருங்கள். சொல்லுங்க இந்த வார்த்தைய. எதுக்கு வரணும்? முதல்ல சபைக்கு உள்ள என்ன செய்யணும்? வரணும். 2வது சத்தியத்துக்காக நம்ம வரணும். எதுக்கு சபைக்கு போற? எதுக்கு சபைக்கு போற அப்படின்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு போகலன்னா பாஸ்டர் போன் பண்ணி அறுத்துருவார். இன்னைக்கு போகலன்னா பாஸ்டர் துட்டுன்னு திட்டிடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு போகலினா ஆமா அல்லேலூயா என்ன நடக்குன்னு தெரியா. சோத்திரம். சில பேரு ஏதோ போறேன் ஏதோ வாரேன். சோத்திரம். இருந்தா போவேன், இல்லைன்னா வீட்டுல இருந்துக்குவேன். சோத்திரம். அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்னைக்கு சபையில் இருக்கிறோம். சபைக்கு எதுக்கு போறோம்? சத்தியத்திற்காக, வார்த்தைக்காக. நான் போகிறது எதுக்கு? தேவனுடைய வார்த்தைக்காக. அதனால தான் நான் ரொம்ப பிரசங்கத்தை ரொம்ப நம்ம பாரமா நான் கொடுப்பேன். நல்லா கொஞ்சம் அழுத்தி நான் பேசுவேன். சோத்திரம். சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லுங்க. சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை குணமாக்குறது சத்தியம்தான், நம்மளை விடுதலை தருகிறது சத்தியம்தான். அதுக்கு ஆதாரமா வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை தீர்க்கமாக வாசித்து, போன வாரம் சொன்ன நியாயப்பிரமாணம் நீங்க ஒண்ணு யோசிக்க வேண்டாம். என்னதான் நியாயப்பிரமாணம்? பைபிள் தான். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதார்கள். என்ன நடந்துச்சுங்க? என்ன நடந்துச்சு? அவர்கள் அந்த பைபிள நியாயப்பிரமாணத்தை எடுத்து ஜனங்களுக்கு வாசித்து அதில் இருக்கிற காரியங்களை அர்த்தம் சொல்லி அதை அல்லேலூயா விளக்கி பேசின பொழுது, சொன்ன பொழுது அதை கேட்ட எல்லாரும் என்ன பண்ணாங்க? அழுதாங்க. எதுக்கு அழுதாங்க? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற காரியங்களை அறிந்த பொழுது அவர்களால் சும்மா இருக்க முடியல. அவர் என்ன பண்ணாங்க? அழுதார்கள். இன்னைக்கு ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை அப்படி நம்ம உணர்ந்தவர்களாய் காணப்படணும். நமக்குள்ள அந்த பாரம் எழும்பணும்.
ஐயோ இன்னைக்கு ஆலயத்துக்கு போக முடியலையே, சத்தியத்தை மிஸ் பண்ணிட்டே, இன்னைக்கு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டே என்கிற அந்த பாரம் ஒவ்வொருக்குள்ள வரணும். அடுத்த வாரம் வரும் பொழுது அந்த பாரம் வரும்போதே அந்த உணர்வு வரணும். 2 வாரம் சபைக்கு வர விட்டாலும் அப்படியே தீர்த்த அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யறோம். அந்த பாரம் வார்த்தைக்காக, சத்தியத்துக்காக, தேவனுடைய காரியத்துக்காக நம்ம அந்த பாரப்படுறது இல்ல. ஒரு பாஸ்டர் பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு முன்னாடி உட்கார்ந்து இருந்த காந்தியம்மா உட்கார்ந்த இடத்துல ஒரு பாட்டி உட்கார்ந்து தேவி தேவி அழுதுட்டே இருந்தது. அவரு தாடி எல்லாம் வச்சு அழகா கொஞ்சம் வயசான கொஞ்சம் பாஸ்டர் அந்த அம்மாவை பார்த்த உடனே பயங்கரமா இவருக்கு என்ன வந்துருச்சு, அப்பாடா என் பிரசங்கத்தை கேட்டு ஒரு ஆத்மா என்ன செய்யுது, அழுகுதுடா, கத்தர் அப்படி இடப்படுறாருன்னு சொல்லி இவரும் பிரசங்கத்தை பயங்கரமா போட்டு பொளந்து பேசி தள்ளுறாரு. அந்த அம்மா ஒவ்வொரு பாஸ்டர் ஒவ்வொரு பிரசங்கம் ஒவ்வொரு வார்த்தை வரும்போதெல்லாம் அப்படியே தேவி தேவி அழுகுது. கூட்டம் முடிஞ்சன இவருக்கு முடியல. எப்படியோ அந்த அம்மாட்ட போய் என்ன செய்யணும், கேட்கணும்டா, என்ன அப்படி என்ன ஆண்டவர் பேசினாரு, என்ன வார்த்தை ஆண்டவர் அப்படி பேசிட்டாரு, இப்படி அழுகிற அளவுக்கு என்ன ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சொல்லி கூட்டம் முடிஞ்சு யாரையும் சந்திக்காம நேரா அந்த பாட்டிட்டு போய், பாட்டியம்மா ஏமா நான் பிரசங்கம் பண்ணும் போது முழுவதும் நீ உட்கார்ந்து அழுதுட்டே இருந்த, என்னம்மா எப்படி நான் சொல்ல, அது எவ்வாயில எப்படி நான் சொல்ல, அட உண்மையில தான் சொல்லணும் சொல்லு அப்படின்னு கேட்டோன்னு சொல்லுச்சு, நீங்க தாடி வச்சு ஆட்டி ஆட்டி பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தீங்களா, எனக்கு உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு, நான் ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருந்தேன், அதுக்கு இதே மாதிரி தாடி இருந்துச்சு, அந்த ஆட்டுக்குட்டி வியாதியில செத்து போச்சு, நீங்க இப்படி ஆட்டி ஆட்டி தலையை ஆட்டி ஆட்டி பிரசங்கம் பண்ணும்போது என் ஆட்டுக்குட்டி ஞாபகம் வந்துருச்சு பாஸ்டர். அட பொல்லாத ஆவிய, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்க நேரத்துல அழுகுறாங்கன்னு சொல்லி பார்த்தா எதுக்கு அழுகுறாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. சத்தியம் வார்த்தையை கேட்டோன்னு உண்மையாய் பாரம் உள்ளவர்களாய் அந்த வார்த்தையை கேட்டோன்னு அவர்களால் இருக்க முடியும். இப்படி எல்லாம் வார்த்தை இருக்கா, இப்படி எல்லாம் சத்தியம் இருக்கா, இன்னும் நம்ம எப்படி மாறணும், இனி எப்படி எல்லாம் இருக்கணும் என்கிற அந்த உணர்வு அவருக்குள் தொட்டது. இத்தனை வருஷமா நான் தேவ ஆலயத்துக்கு வர்றோம், இத்தனை வருஷங்களா தேவனை தேடுகிறோம், ஒரு வார்த்தையாவது நம்மளை தொட்டிருக்கா, ஒரு வார்த்தையாவது நம்மளை மாற்றி இருக்கா, ஒரு வார்த்தையாவது வார வாரம் என்னை தொடுகிறது என்கிற உணர்வு நமக்கு வருதா? அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கோ பேசுற மாதிரி, யாருக்கோ தேவனுடைய வார்த்தை போகிற மாதிரி நம்ம எல்லாம் பயங்கர பர்ஃபெக்ட் மாதிரி இருக்க கூடாது. எனக்காக ஆண்டவர் பேசுறார், இது எனக்கான வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை என்கிற அந்த உணர்வு நமக்கு வரணும். சங்கீதம் 37 3வது வசனத்தை வாசிப்போம். வேகமா டக்குன்னு வாசிங்க. சங்கீதம் 37 அதனுடைய 3வது வசனம். தெரிந்த வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், சத்தியத்தை மேய்ந்து கொள். என்ன செய்யணுமா? நம்ம யாரு முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரு? ஆடு. எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், நம்ம யாரு? ஆடு. சோத்திரம். அப்போ தேவனுடைய சபைக்கு வரும்போது நம்ம எதுக்கு வர்றோம்? எதுக்கு வர்றோம்? புல்லு சாப்பிடுறதுக்கு வர்றோம், சத்தியத்தை சாப்பிடுறதுக்கு வர்றோம், சத்தியத்தை உட்கொள்ள வர்றோம். சோத்திரம். அப்ப அந்த உணர்வு நமக்கு என்ன செய்யணும்? வரணும். சும்மா வந்துட்டு இங்க நிறைய இங்க சத்தியம் இருக்கு, வார்த்தை இருக்கு, புல்லு நிறைய வச்சிருக்கிறார் மேய்ப்பர், நமக்கான ஆகாரம் இங்க இருக்கு, அதை சாப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றார், சோத்திரம், யாக்கோபு ஆமென் சோத்திரம் 29ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு சொல்றார், இன்னும் வெகு பொழுது இருக்கிறது, இந்த மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்ல, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவா, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் இன்னும் மேய விடலாமே என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
மேய்ப்பனுடைய எண்ணம் பாரம் என்ன? என் ஆடு நல்ல மேயணும். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. நீங்க பல ஊர்ல இருந்து கிளம்பிங்க, சபைக்கு வர்றீங்க, இங்க வந்துட்டு மேயாம போக கூடாது. மேயற மாடா இருக்கணும், மேயற ஆடா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஆடு அல்லது நல்ல மாடு அல்லது ஆடு நல்லா மேஞ்சிருக்குன்னு எதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்? எதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்? அதோட சைஸ பார்த்தா என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஆமென் சொல்லுங்க. அது இருக்கிற அந்த அல்லேலூயா சைஸ பார்த்தா, அதோடைய உருவத்தை பார்த்தா அல்லது அதோட ஆக்டிவே பார்த்தாவே தெரிஞ்சிடும் நல்ல புல்லு சாப்பிட்டு இருக்குதா. ஆமென் சொல்லுங்க. அதோட சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஆமென், அது சாப்பிட்டதான அதோடைய கொண்டாட்டம், மகிழ்ச்சி அதுக்குள் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது துள்ளி விளையாடும். ஆமென் அல்லேலூயா. ஆமென். அதனுடைய அந்த நன்மையை அதுக்குள் பார்த்தா தெரியும். வரும்போதும் அப்படித்தான் வர்றது, போகும்போது அப்படிதான். அப்படி இருக்க கூடாது. சோத்திரம். வந்ததற்கான அடையாளம் இருக்கணும். இன்னைக்கு நான் போனேன், எனக்கான மேய்ப்பன் எனக்கான மேய்ச்சலை கொடுத்தார், எனக்கான சத்தியத்தை கொடுத்தார், எனக்கான வார்த்தையை கொடுத்தார் என்கிற அந்த அல்லேலூயா மகிழ்ச்சி நமக்குள் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் ஆமென் சொல்றது இல்ல, அல்லேலூயா சொல்றது இல்ல. ஆமென் அல்லேலூயா. வருவாக, உட்காருவாக, தூங்குவாக, போவாக. நீ எந்த ஆக? அல்லேலூயா சொல்லுங்க. நான் போன வாரம் கூட சொன்னேன், 6ஆம் வசனத்துல 8 நெகேமியா 8:6 சொல்றது. அவங்க அந்த தேவனுடைய மகத்துவத்தை, கர்த்தருடைய அந்த காரியத்தை சோத்திரித்து துதித்து அவங்க என்ன பண்ணாங்களா? ஆமென் 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 என்று அல்லேலூயா கர்த்தரை துதித்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் பணிந்து கொண்டார்கள். ஒவ்வொரு வார்த்தை வரும்போது ஆமென் 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 சொல்லும் பொழுது நம்ம நல்லா சாப்பிடுகிறோம்னு அர்த்தம். உம்முன்னு உட்கார்ந்து இருந்தா உனக்கு ஆகாரம் பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சத்தியத்தை கேட்டோன்ன, வார்த்தையை கேட்டோன்ன ஜனங்கள் அழுதார்கள். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எதுக்கு அழுகிறோம்? எதுக்குள்ளமோ அழுதுட்டு இருக்கிறோம், எதுக்குள்ளமோ அழுதுட்டு இருக்கிறோம். ஒரு பாஸ்டர் பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார், நிறைய கூட்டம். அவர் பிரசங்கம் ஆரம்பிச்சோன்னா 1 2 3 5 எஞ்சி போயிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் அந்த கிளைமேட் கொஞ்சம் கதையெல்லாம் சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் இவர் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாரு. 1 மணி நேரத்துல யாருமே இல்ல, 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இவரும் பிரசங்கத்தை விடுற மாதிரி இல்ல, பேசிட்டு இருக்கிற அந்த 2 பேர் ஆமென் ஆமென் எல்லாரும் போயிட்டாங்க. 2 பேர் மட்டும் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ கூட்டம் முடிஞ்ச உடனே போய் கேட்டாரு, ஏப்பா என் பிரசங்கத்தை கேட்டு எல்லாம் போயிட்டாங்க, நீங்க 2 பேர் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஒருத்தர் சொன்னாரு, சாமியாரே சாமியாரே, அங்க போதகரே, நான் இந்த சபையோட வாட்ச்மேன், அதான் நான் எப்படி போக முடியும்? எல்லாரும் போன மாதிரி நான் போக முடியுமா? நான் தான் அந்த சர்ச்சோட வாட்ச்மேன். இன்னொருத்தர் கேட்டாரு, ஏப்பா அவர் வாட்ச்மேன் இருந்தாரு, நீ ஏப்பா இருந்த அப்படின்னா அவர் சொன்னாரு, நான் தான் அந்த சர்ச்செல்லாம் பூட்டி எல்லாவற்றையும் பூட்டி பாதுகாப்பா வச்சுட்டு போறது என் பொறுப்பு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான், வேற வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கோம். போன எல்லாம் கிளம்பிடுவோம், வேற வழி இல்லாம சத்தியத்தின் மேல பாரத்தோட உட்காரோமா, கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும் உட்கார்ந்து இருக்கிறோமா? சோத்திரம். ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த நம்ம எப்போதும் அந்த சத்தியத்து மேல, வார்த்தையின் மேல நம்ம வார்த்தையை மேயணும், சத்தியத்தை மேயணும் அப்படிங்கிற அந்த பாறை நமக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. தீமோத்தேயுல பவுல் சொல்லும் போது இப்படி சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரமா, ஆமென், இங்க பவுல் சொல்லும் போது சொல்றார், சத்தியத்துக்கு செவியை விலக்கி சாயும் காலம் வரும். வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ மனத்தெளி உள்ளவனாயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னைக்கு கட்டுக்கதைகளுக்குத்தான் அல்லேலூயா காலம் இருக்கு. பிரசங்கம்னா இன்னைக்கு கட்டுக்கதை தான் இருக்கு. அங்க வார்த்தை இல்ல, பிரசங்கம் இல்ல, தேவ ஜனங்களை உணர்கிற வார்த்தை இல்ல, தேவ ஜனங்களை வழி நடத்துகிற வார்த்தை இல்ல. ஆசீர்வாதமான வார்த்தை இருக்கிறது, செழிப்பான வார்த்தை இருக்கிறது, நன்மையான வார்த்தை இருக்கிறது. ஜனங்களை உருவாக்குற, ஜனங்களை சீர்படுத்துகிற, ஜனங்களை சீர்படுத்துகிற வார்த்தை இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. கடினமா பேசிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசிட்டோம், இந்த பாஸ்ட் சரியில்லை, இந்த பாஸ்ட் சரியில்லை, சோத்துறோம். ஆமென் சொல்லுங்க. இவர் என்ன இப்படி பேசுறாரு, இவர் இப்படி பேசுனா எப்படி நம்ம கேட்கறதுங்கிற நிலைமை தான் நமக்கு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை இன்னைக்கு உருவாக்கின வார்த்தை எனக்கு வந்தது, இன்னைக்கு என்னை பலப்படுத்தின வார்த்தை வந்தது, இன்னைக்கு என்ன சீர்படுகிற வார்த்தை வந்துச்சு என்கிற அந்த உணர்வு நமக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையா வந்த, இந்த பிரச்சனைக்கு ஏத்த ஒரு வார்த்தை சொல்லுவார் நினைச்சேன். அவர் என்ன வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசுறாரு, என்ன அப்படிங்கறதா நம்ம நிலைமையா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல வீட்டு கட்டுவேன், நல்ல காரு வாங்குவேன், நல்ல பங்களா வாங்குவேன், ஆமென் அப்படிலாம் பாஸ்டர் பேசுவார் நினைச்சேன். அவர் என்ன இப்படி பேசுறாரு அப்படிங்கிற சத்தியத்தின் மேல நம்ம ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சத்தியத்தை செவிக்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம். காலம் கெட்டு கிடக்கிறது. சத்தியத்தை பேசுகிற இது காலம் அல்ல, அது மங்கி போகிற காலமாய் மாறிவிட்டுக் கொண்டிருக்கிறது. நாம மனம் திரும்ப வேண்டும். சத்தியத்தை கேட்பதற்கு பாரம் நிறைந்தவர்களா இருக்கணும், வார்த்தை கேட்பதற்கு சந்தோஷம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு வேத பகுதி லூக்கா 24 அதிகாரத்துல, லூக்கா 24 அதிகாரத்துல 32வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அவர் நம்முடனே பேசி வழியிலே அவர் நம்முடனே ஏசப்பா நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எம்மா இருந்து எம்மாவூருக்கு பயணப்படின ரெண்டு சீசர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த காரியங்களை குறித்து புலம்பி பேசிக்கொண்டு போறாங்க. அநேக ஸ்திரீகள் பார்த்தாங்களா, இயேசுவை பார்த்தாங்களா, உயிரிழந்த பார்த்தாங்களா, இதெல்லாம் சீசர்கிட்ட சொன்னாங்க. ஆனா நம்ம இன்னும் பார்க்க முடியலையே, அவர் இன்னும் கண்ணுல காணவில்லையே அப்படிங்கறது அவருடைய காரியங்கள் குறித்து பேசிட்டு போகும்பொழுது ஏசப்பா அவர்களோடு கூட பயணம் பண்ணினார். அப்போ அவர்களோடு போயிட்டு இருக்கும் பொழுது ஏசப்பா அவர்களை குறித்து நல்ல வேத வாக்கியங்களை விளக்கி சொல்லிக் கொண்டே வந்தார். அப்ப அவர்களுக்கு அந்த உணர்வு அவளுக்கு இல்ல. ஏசப்பா தான் சொல்றாரு, பேசுறாரு அப்படிங்கிற உணர்வு இல்ல. அவர் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்த பண்பு எம்மாவூருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்க ஏசப்பா அங்க தங்குறாரு. அப்ப விட்டு அவளை கொடுக்கும் போது ஏசப்பா என்பதை அவர் நினைச்சுட்டாங்க, அறிந்து கொண்டார்கள். அப்ப அப்படியே அவர் மறைந்து போனாராம். சோத்திரம். இப்பதான் அவர்கள் சொல்றாங்க, ஐயோ நம்ம வழியில நடந்து வரும் பொழுது இவர்தான் நமக்கு என்ன செஞ்சார், வேத வசனங்களை வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டினாரே. அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருந்தது, கொழுந்து விட்டு அவளை எவ்வளவு மகிமையா இருந்தது அது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். வேத வாக்கியங்கள் அதில் விளக்கி பேசும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பிராசாங்க இப்படி வராங்க. நான் நேரத்துக்கு ஒருத்தர் டிவியில பார்த்தேன், பையன் விட்டு புஷ்ங்கிறாரு பஸ்ங்கிறாரு. உடனே அங்க அற்புதம் நடக்குது. இது என்ன இவர் ஒரு நாள் புஷ்ன்னு சொல்ல பஸ்ன்னு சொல்ல, எனக்கு பஸ்ஸும் இல்ல புஷ்ஷும் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படிங்கறத தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்த போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், கொழுந்து விட்டு எரியணும். ஒரு நாள் வீட்டுல தங்க விடக்கூடாது. எது, கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு நாள் வீட்டுல இருக்க விடாது. இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியும். ஐயோ நான் சபையை மிஸ் பண்ண மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் சர்ச்சை மிஸ் பண்ண மாட்டேன், இன்னைக்கு வார்த்தையை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பாரம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. சாவ கடக்கும் போது ஐயோ சபைக்கு போக முடியலையே, இது பொல்லாத ஒரு வாய். அல்லேலூயா சொல்லுங்க.
உயிரோடு இருக்கும்போது சபைக்கு வர முடியல, பிரசங்கத்தை கேட்க முடியல. அது பிரசங்க நேரத்தை நல்லா தூங்கிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேக்கையும் கிழக்கு எந்திரிச்சு போய் குடிக்க இறக்க அது போக்குவரத்தாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்க நேரத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. பிரசங்க நேரத்தில் யார் போறா வரான்னு அவங்கள பாக்குறது, குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கத்தை கவனிக்கிறது இல்ல, பிரசங்க வார்த்தையோ உணர்றது இல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா சாவ கிடக்கும் போது ஐயோ பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர், நான் சீக்கிரம் சாகணும், நீங்க பேசுனா நல்லா இருக்கும் பாஸ்டர். சாவ கிடக்கும் போது எப்படி உனக்கு பிரசங்கம் பண்றது? ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா இருக்கும் போது ஒருவரா சுத்துறது பாஸ்டர், சடங்கு சீரு கருமாதி கண்ட கசுமாலம் எல்லாத்துக்கும் போறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை ஹல்லேலூயா சொல்லுங்க நம்மளை பாரப்படுத்தணும். எதுக்கு சபைக்கு வரணும்? ஏன் சபைக்கு வரணும்? சத்தியத்துக்காக நான் வரணும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாஞ்சியோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இன்னைக்கு சில சேட்ட பாசுமார் இருக்காங்க. என்ன இருக்காங்க? சில சேட்டை பாசுமார் இருக்காங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிற சில சேட்ட ஊழியக்காரர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. மதுரையில் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ ஒருத்தர் கோயம்புத்தூர்ல வந்து எல்லாத்தையும் வளைச்சு போட்டுட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. பெங்களூர்ல ஒருத்தர் இருக்கிறாரு. இப்படி பல இடத்துல சில பேர் இருக்காங்க. சோத்திரம். நீ எவ்வளவு பாவம் வேணா செஞ்சுக்க, எவ்வளவு பாவம் வேணா செஞ்சுக்க, கர்த்தர் எல்லாம் மன்னிச்சிடுவாரு. ஆமென் சொல்லுங்க. நமக்கு கஷ்டமே கிடையாது. நீங்க கஷ்டப்படுற மாதிரி கர்த்தர் வைக்கல. நம்ம கஷ்டமே பட தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்படி எல்லாம் பயங்கரமா பிரசங்கம் பண்ற பல சேட்ட ஊழியக்காரர் இருக்கிறாங்க. கேட்ட நீ அப்புறம் ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அவங்கள மாதிரியே மண்டைய வெட்டிக்கிறது கட்டிக்கிறது, அவங்கள மாதிரியே பாட்டு பாடுறது, அவங்க பாட்டு தான் கேட்கறது. சோத்திரம். ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆமா, சாணு ஜபர்ராஜு சச்சிட்டீனு இப்படின்னு சில பேர் இருக்காங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. அவங்க பார்க்கறதுக்கு ஒரு சைஸா தான் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட எச்சரிக்கையா இருக்கணும். இது கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம், நம்மளை விலத்தள்ளுகிற காலம். அந்த மாய வலையில ஒருத்தர் விழுந்து விடக்கூடாது. நமக்காக கர்த்தர் சபையை கொடுத்திருக்கிறார், நமக்காக கர்த்தர் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், நமக்காக நல்ல ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார். அடுத்த பாயிண்ட்க்கு நான் வர்றேன். சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்துக்காக சபைக்கு எதுக்கு வரோம்? சத்தியத்துக்காக. இனி அப்ப யாரு கேட்டால் என்ன சொல்லணும்? எதுக்கு சபைக்கு போற? சத்தியத்துக்காக. சத்தியம் என்னும் அரைக்கச்சையை கட்டினவர்களாக. ஆமென் சொல்லுங்க. சத்தியம் எங்க இருக்கணும்? ஆமா, நம்முடைய அறையை கட்டுகிறதா இருக்கணும். அரைக்கச்சை அப்படின்னா இந்த மேல் சரீரத்தையும் கீழ் ஹல்லேலூயா கால்களையும் இணைக்கிறதா அரைக்கச்சை. ஹல்லேலூயா சொல்லுங்க. கீழையும் கலண்டு விழுகாது, மேலையும் என்ன செய்யாது, தூக்கிட்டு போகாது. அதுக்காக கட்டுறதா அரைக்கச்சை. என்ன ஆமென் வர மாட்டேங்குது? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அரைக்கச்சை இல்லைன்னா ஒண்ணு கீழே அவுந்துரும், இன்னொன்னு மேல பறந்துடும். ஹல்லேலூயா. மானம் போயிடும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு மானம் போயிட்டு இருக்கு. சோத்திரம். கவலைப்படாம அப்படியே நின்று ஆடுறாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சத்தியங்கள் அல்ல, தேவ வசனமாகிய சத்தியம் என்னும் பட்டயம், சத்தியம் என்னும் கச்சையை, அந்த சத்தியத்தை நான் கேட்கணுமையா, இந்த வார்த்தையை நான் கேட்கணுமையா. ஏன் சர்ச்சுக்கு போகணும்? ஏன் ஹல்லேலூயா பலவீனம் இருந்தாலும் ஏன் சர்ச்சுக்கு போகணும்? அந்த சத்தியத்தை கேட்டா எனக்கு விடுதலை வரும், அந்த சத்தியத்தை கேட்டா எனக்கு பலன் வரும், சத்தியத்தை கேட்டா எனக்கு ஆசீர்வாதம் வரும். சத்தியம் சகல சத்தியத்தில் நம்மை நடத்தும். ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்துக்காக சபைக்கு வரணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் தலையில கை வச்சு ஒரு சோத்திரம் பண்ணிட்டாருன்னா எனக்கு எல்லாம் பறந்துரும். சத்தியத்தை கேளு, எல்லாம் பறந்துரும். வார்த்தையை கேட்டுப்பார், எல்லாம் பறந்துரும். அவர் வசனத்தை அனுப்பி அவர்கள் என்ன செய்கிறார்? குணமாக்குறார். ஹல்லேலூயா சொல்லுங்க.
அவர் வசனத்தை அனுப்பிதான், வார்த்தை அனுப்பி, சத்தியத்தை அனுப்பிதான் நம்மளை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. யோவான்ல இப்படி வாசிக்கிறோம், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்ல வேதமே சத்தியம். அப்புறம் ஒரு வசனம் இருக்கு 119 வரும்னு நினைக்கிறேன். வேதமே சத்தியம், வேதமே விளக்கா. சோத்திரம். அந்த சத்தியத்தை நாம் காண கேட்க நாம் என்ன செய்யணும்? வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வேதமே விளக்கு, வேதமே சத்தியம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? அது நம்மளை விளக்கு, வெளிச்சத்தை காட்டுகிறது. வேதம் நம்மளை எல்லைசெய்து சத்தியத்துக்கு நேராக, சரியான பாதைக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சத்தியத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? சபைக்கு வரோம். அந்த 7ஆம் வசனத்தினுடைய நெகேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்கப்படினார்கள். சொல்லுங்க எல்லாரும். ஜனங்கள் தங்கள் நிலையில என்ன நடக்குது? அவரு பிரசங்கம் பண்ணி பயங்கரமா விலைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு என்ன பண்றாங்க? பிரசங்கம் பண்ணியா நல்லாதான் இருக்குது, நல்லா சத்தம் போடுறேன், நல்லாதான் இருக்கு, மைக்கில நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்க, நல்லா பேசுங்க. நாங்க மாற மாட்டோம், நாங்க அப்படியே தான் இருப்போம். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டோம். என்ன பிரசங்கம் பண்ணாலும், சபை குறித்து முக்கியத்துவம் பண்ணினாலும், என்னதான் சபை குறித்து பேசினாலும் நாங்க வர மாட்டோம். இதுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம். தங்கள் நிலையில நின்றார்கள். தங்கள் நிலையை விட்டு அவங்க என்ன செய்யல? மாறல. அப்படின்னு சொல்லுங்க. இவ்வளவு தூரம் எஸ்ரா விளக்கி, நியாயப்பிரமாணத்தை விளக்கி பிரசங்கம் பண்ணும் போது, இவ்வளவு தூரம் சொன்ன போது அவங்க தங்கள் நிலையிலே நின்றார்கள். எப்படி இருக்கணுமோ அப்படியே என்ன செய்யறாங்க? அதுல ஒரு மாற்றம் இல்ல, அதுல மாறணுங்கிற உணர்வு வரல. ஐயோ வார்த்தை இப்படி இருக்கா, இப்படி எல்லாம் வார்த்தை சொல்லுதா அப்படிங்கறத பாரம் என்ன செய்யறது இல்ல, வரல. நல்லா அண்ணாந்து பார்த்து நல்லா தூங்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே திரும்பி பார்க்கறாங்க பாரு, அது ஒரு ஆவி. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை கேட்ட உடனே மனம் திரும்பணும், இதை கேட்டு நாங்க மாறணுங்கிற உணர்வு என்ன செய்யல. பேதுரு படிப்பறி இல்லாதவன், பேரையானவன். ஆனா பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் என்ன பண்ணாங்கள, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் பயங்கரமா கத்தி கேட்டாங்க. நாங்க என்ன செய்யணும்? பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டோன்ன, வார்த்தையை கேட்டோன்ன, ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பேதுருவுடைய அந்த பிரசங்கத்தை, வார்த்தைகளை கேட்ட பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 37ஆம் வசனம் சொல்லுது, இதை அவர்கள் கேட்ட போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹலோ ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் நீங்க ஆண்டவர் இப்படிலாம் பேசினாரு, நாங்க என்ன பாஸ்டர் பண்ணணும்? ஒருத்தராவது கேட்கிறோமா? ஒருத்தராவது கேட்கிறோமா? ஐயோ கடைசி ஜபத்துல, இந்த பிரசங்கம் முடிஞ்சு கடைசி ஜபத்துல, ஐயோ ஆண்டவரே இன்னைக்கு இப்படி எல்லாம் வார்த்தை கேட்டிருக்கிறோம், நாங்க என்ன செய்யணும்ப்பா? அந்த சத்தியத்துக்கு நேரம் என்னை நடத்துங்கப்பா. அந்த உணர்வு பாரம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். சபைக்கு எதுக்கு வர்றோம்? சத்தியம் கேட்கறதுக்கு தான். ஆமென் சொல்லுங்க. சபைக்கு எதுக்கு வர்றோம்? சத்தியத்தை கேட்கறதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு எதுக்கு வர்றோம்? வார்த்தையை கேட்கத்தான். என்ன பாஸ்டர் ரொம்ப நேரம் பேசுற மாதிரி தெரியுது? வர்றதே சத்தியத்துக்கு கேட்கத்தான். அப்புறம் என்ன ரொம்ப நேரம் பேசுறாரு? ஆளுகளை பாரு. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செல்போன்ல உட்காந்து பல மணி நேரம் செல்போன்ல பாக்குறதுக்கு
ஆமென், அல்லேலூயா. அப்பெல்லாம் நமக்கு போர் அடிக்கிறது இல்ல. என்ன ரொம்ப நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், சீ அப்படின்னு நம்ம தூக்கி போட மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கிறோமே, சீ என்ன இவ்வளவு நேரம் திங்கிறோம், ஒரு நாள் யோசிக்கிறோமா அப்படி? அல்லேலூயா சொல்லுங்க. பிளைட்ல சோத்தை போட்டா, பிளைட்ல சோற போட்டா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அதை சாப்பிட்டு முடிக்க. அல்லேலூயா சொல்லுங்க. முட்டைக்கோசு பொரியல திங்கிறதுக்கு ஒவ்வொன்னா எடுத்து ஒவ்வொரு லீஃபா எடுத்து வாயில போட வேண்டியதா. எதுக்கு? ஒவ்வொரு லீஃபா சாப்பிட ஒவ்வொரு சீனா பார்க்கலாம். அல்லேலூயா. டிவி இல்லாம செல்போன் இல்லாம இன்னைக்கு சோறு இறங்க மாட்டேங்குது. பல மணி நேரம் ஆகுது அதுக்கு. ஆமா, டிவி போட்டாதான் எனக்கு சோறு இறங்கு, டிவி செல்போனை பார்த்தாதான் எனக்கு இது இறங்கு. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு வந்து வர்றதே சத்தியத்துக்கு கேட்கதான். அதுல என்ன ஒரு சங்கடம் நான் உங்களே சொல்லல. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களா வாஞ்சியா கேக்குறீங்க, நீங்களா சந்தோஷமா கேக்குறீங்க. ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் தங்கள் நிலையிலேயே இருந்தாங்களாம். தூங்குறவங்க தூங்கிட்டே இருந்தாங்க, பிரசங்கத்தை கேட்டு முழிக்க மாட்டாங்க. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பேசுறவங்க பேசிட்டே இருந்தாங்க, வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. ஹலோ, தங்கள் நிலையிலே நின்றார்கள். இன்னும் சில பேர் பார்க்க மாட்டார்கள், தங்கள் நிலையிலேயே நல்லா ஓய்வெடுக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். 9ஆம் வசனம் நெகேமியா 8:9 சொல்லுகிறது, அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதார்கள். ஆமென் சொல்லுங்க. அங்கே ஜனங்களுக்குள் விளக்கி காட்டின லேவியரை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. 10ஆம் வசனம் சொல்லுது, பின்னும் அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவனுக்கு பங்குகளை அனுப்புங்கள். நீங்க சாப்பிடுங்க, வார்த்தையை நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடியுங்க, நல்ல வார்த்தையை நல்ல பானமா குடியுங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க, அனுப்புங்கன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிரசங்கத்தை எல்லாம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் பங்குகளை அனுப்புங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யாராருக்கு தெரியுமோ கொஞ்சம் உங்க ஸ்டேட்டஸ்ல எடுத்து வையுங்க, பார்க்கிறவங்க பாப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4 பேருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. இந்த மாதிரி அல்லேலூயா எங்க பாஸ்டர் பேசினாரு சொல்லாரு, இந்த மாதிரி ஆண்டவர் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசினாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசினாருங்க. உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்றேன், நீங்களே கேளுங்க. அது தேவன் வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் தரும். நான் சாப்பிட்டேன், திருப்தியா சாப்பிட்டேன், இது உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனந்த ஜோதியில சாப்பிட்டேன், ஆனந்த ஜோதியில சாப்பிட்டேன், அப்படி ஒரு ஜோதியா இருந்தது சாப்பாடு. போய் ஊரெல்லாம் சொல்றோம், சோத்திரம். ஒரு டீ சாப்பிடத்தான் போனேன், ஐயோ டீயை பார்த்தோன்ன வடை மேல ஆசை, வடை அப்படி ஒரு சாப்பிட்டா இருந்தது. ஐயோ வாயில போட போட கரையுதப்பா. அல்லேலூயா. நீயும் வேணும்னா போய் 2 வடையை வாங்கி சாப்பிட்டு பாரு. என்னெல்லாம் பப்ளிக்கு பண்றோம், அவன் சொல்லாத பப்ளிக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. டீ எங்கேயும் குடிக்காதீங்க, கௌரிக்கு தவிர வேற எங்கேயும் டீ குடிக்காதீங்க. ஐயோ ஒண்ணுத்துக்காக டீ, நேரம் பணம் போனாலும் பரவாயில்ல, கௌரிக்கு டீ குடிங்க, அப்புட்டு ருசியா இருக்கு. நின்னுட்டும் குடிக்கலாம், உட்காந்துட்டும் குடிக்கலாம், உருண்டுட்டும் குடிக்கலாம், படுத்துட்டும் குடிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு டீ வாங்கினாக்கா சூப்பரா ஓடுதுக்கா. இதுக்கு முதல்ல டீ வாங்கினா போயிட்டே இருந்ததுக்கா, அது இந்த கடையில போய் தான் வாங்கினேன், நீயும் போய் வாங்குக்கா, டிவி நல்லா இருக்குதுக்கா. ஹலோ, அவன் சொல்லுங்க. பாத்தியா பாத்தியா நான் புடவை வாங்கினேன் பாத்தியா, கம்மி தான், 257 ரூபா தான், நல்லா இருக்குது. ஆட நீ நினைக்கிற 1000 நினைச்சு இல்ல, பாத்தியா 257 ரூபா தான், 3 ரூபா தள்ளுபடி தர்றான், 300 ரூபாய்க்கு 3 ரூபா தள்ளுபடி தர்றான். ஹலோ, இதெல்லாம் விளம்பரம் பண்றோம் பாத்தியா பாத்தியா, ஜிங்கினி மணி எல்லாம் இத்தனை நாள் பாத்தியா, ஒரு மணி என்கிட்ட இல்ல, இப்ப பாரு எல்லாம் தொங்குது, கையில பாரு மினுக்குது, காதுல பாரு மினுக்குது, முகத்துல பாரு. நான் பவுடரே வேற பவுடர் வாங்குறேன், நீ எல்லாம் கோகுல் சாண்டல் வாங்குவ, பான்ஸ் வாங்குவ, இப்படிதான் வாங்க. நான் பாத்தியா நல்ல பவுடர் வாங்குறேன், இந்த கடையில போய் வாங்கு, நல்லா இருக்கும், மூச்சு நல்லா பளபளப்பா இருக்கும், பரு வராது, கொப்பளம் வராது. ஐயோ தங்கங்க, நெட்டையே வந்துருச்சு. எதெல்லாம் சத்தியம் இல்லாதெல்லாம் பரப்புறோம்,
சத்தியம் இல்லாதெல்லாம் சொல்றோம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த டாக்டர்கிட்ட போ, அவர் வலிக்காம ஊசி போடுறாரு, அவர் மட்டும் ருசி உடனே கேக்குது. சர்ச்சில் போய் நீ போய் அந்த அல்லேலூயா அந்த எண்ணெய் பாட்டில தூக்கிட்டு போய் பாஸ்ட்ல ஜெபம் பண்ணாத. நான் சொல்றேன் இந்த டாக்டர்கிட்ட போ, ஒரு ஊசி நறுக்குன்னு போடுவார், வலிக்காத. நீ உடனே ரிட்டர் ஏறி பஸ்ல வர்றதுக்குள்ளே எல்லாமே ஓடி போயிடும். எதுக்கு நீ போய் அப்படி போய் நீ இப்படி கிடக்க? நான் இப்பதான் அங்க போயிட்டு இப்பதான் வந்தேன். ஆளுகளை பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேற வசனம் சொல்லுது, அவர்கள் சாப்பிட சொன்னாரு, நீங்க குடிக்க சொன்னாரு, ஆனா நீங்க மற்றவர்களுக்கு இந்த பங்கு அனுப்புங்க. நீங்க கேட்டீங்க, நீங்க சாப்பிட்டீங்க, நீங்க குடிச்சீங்க, இது மற்றவர்களுக்கும் என்ன செய்யுங்க, அனுப்புங்க. நம்ம எத்தனை பேத்துக்கு அனுப்புறோம்? எத்தனை பேத்துக்கு அனுப்புறோம்? கள்ளச்சாராயம் குடித்து 69 பேர் பலி. அனுப்புடா 87 பேத்துக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எவனோ ஒருத்த அனுப்பி இருப்பேன், திமுக அரசும் மோசம், கள்ளச்சாராயம் கொடுத்து 69 பேர் பலி, இதை மக்களே ஷேர் பண்ணுங்கள், விட்டு விடாதீர்கள். நம்மால 89 பேருக்கு அனுப்பிடுறாங்க. ஹலோ ஹலோ, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கள்ளச்சாராயம் நீ குடிச்சிட்டீன்னு அர்த்தம். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. தேவையில்லாத ஷேர் பண்றோம். சொல்லுங்க, தேவையில்லாத ஷேர் பண்றோம். அவனை இவனுக்கு எடுத்தான், அவனை இவனுக்கு எடுத்தான். செல்போன்ல ஏகப்பட்ட விஷயம் வருது. என் செல்போன் எடுத்து பாருங்க, அந்த கேலரி எடுத்து பாருங்க, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கா? அது என் கூட இருக்க எல்லாம் தெரியும். அப்பதான் வரும் வாட்ஸ்அப் மெசேஜ், அப்பதான் வரும். உடனே அமுத்தி டெலிட், அமுத்தி உடனே டெலிட். அது வசனமா இருந்தாலும், அது என்ன பிக்சரா இருந்தாலும், என்ன போஸ்டா இருந்தாலும், ஒரு அமுக்கு அமுக்கி டெலிட், அமுக்கு அமுக்கி டெலிட், படக்கு 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 எல்லாத்தையும் அனுப்பி ஒரு டெலிட். ஹலோ, என் கூட இருக்கிற பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அது என்னன்னா பார்த்துட்டா டெலிட் பண்ணுங்க. அட கர்மத்தை போ. 137 மெசேஜ் வருது 5 நிமிஷத்துல. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இதை அனுப்புங்க, இதை 10 பேத்துக்கு அனுப்புங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் கிரெடிட் ஆகும். நானும் அப்படி அனுப்பி பார்க்கிறேன், ஒரு கிரெடிட் அமக்காக மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் விசுவாசி நமக்கு ஏதாவது அனுப்புவாங்க, என்ன அனுப்புன்னு பார்த்தா உடனே அதுல வரும் மெசேஜ் வரும், நீங்களும் மற்றவர்களுக்கு அனுப்புங்கள், இது உங்களுக்கு கிரெடிட் ஆகும். நானும் அனுப்பி பார்க்கிறேன், எனக்கு எந்த கிரெடிட்டும் ஆகல. அனுப்புங்களுக்கும் கிரெடிட் ஆயிருக்குதா? ஒண்ணும் ஆகல. அப்புறம் எதுக்கு வெட்டி உனக்கு இந்த வேலை? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பங்குகளை, எந்த பங்குகளை? வார்த்தையின் பங்குகளை ஷேர் பண்ணுங்கள், சத்தியத்தை ஷேர் பண்ணுங்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதே 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையை உணர்ந்து கொண்டபடியால் எப்ப குடிச்சாங்க? எப்போ புசிச்சாங்க? எப்ப குடிச்சாங்க? கவனிங்க, கவனிக்கிறீங்களா? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வந்தோடனே உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க? உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நுகரணும். சொல்லுங்க இந்த வார்த்தைய. உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நுகரணும். நான் ரைமிங்க சொல்றேன், வராமன்னு சொல்லுங்க. முதல்ல உணரு, அப்புறம் நுகரு. ஹலோ ஹலோ, கடைக்கு போறீங்க, ரொம்ப தாகம், பாஸ்டர் வேற 1:30 மணிக்கு அனுப்பிட்டார், இப்படி வெட்ட வெயிலா இருக்கு, சோத்திரம். ஏய், இந்த பெட்டிக்கல்ல ஒரு ஜூஸ் வாங்கடா. வாங்கி வாங்கணும் ஒண்ணு படக்கன் வாங்கி கொட 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 குடிச்சிடுறது. பிரசுவாஸ்பத்தில இருந்து சேத்துமட போறதுக்குள்ள காலிவட்டு பிரிவிலேயே வகுறு கொடமுடங்கும். தம்பம்பதி போய் சேர்றதுக்குள்ள வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே பக்கெட்டை தூக்கி காட்டுக்குள்ள ஓட வேண்டியதா இருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நீ அதனால அது ஊருக்காரங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஒரு இது பேருக்கு சொல்றேன். அப்போ முதல்ல எதை வாங்கினாலும் அதை பாருங்க, டேட்டா பாருங்க, சரியான டேட்டா, சரியான கம்பெனி தானா, இது சரியான காரியம் தானா, இது குடிக்கலாமா குடிக்கலாமா, 4 பேர்ட்ட கேட்கணும், அக்கா இது சாப்பிடலாமா, அண்ணா இது சாப்பிடலாமா, இது குடிக்கலாமா, இது செய்யலாமா, 4 பேர்ட்ட கேட்டு நல்லா உணர்ந்து பார்த்து விட்டு குடி, பிரச்சனை வராது. ஹலோ, விளங்கு, புரியுதோ? ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க.
சத்தியத்தை கேட்டோன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் புசிச்சாங்க, குடிச்சாங்க. கேட்டச்ச உடனே போட்டு முழுங்கிட கூடாது. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு ஐட்டத்தையும் எப்படி சாப்பிடணும் பார்த்து சாப்பிடணும். கஞ்சியா இருந்தா கரைச்சு கொடன்னு குடிச்சிடலாம். ஹலோ, சாம்பார் சாப்பாடா இருந்தா மெல்ல பக்குவமா பெசந்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. சப்பாத்தியா இருந்தா கொஞ்சம் பிச்சு என்ன செய்யணும்? சாப்பிடணும். புரோட்டாவா இருந்தா அப்படி 4-3 சுருட்டி உள்ள போட்டுறணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சப்பாத்தி கொஞ்சம் பெருசா பிரிஞ்சா பரவாயில்ல, தப்பு இல்ல. ஆனா புரோட்டா கொஞ்சம் பார்த்து பிச்சு சாப்பிடணும். நாசிலும் சிக்கும், வகத்திலையும் பயங்கர சிக்கலை உண்டாக்கும். ஹலோ, சத்தியத்தையும் அப்படித்தான் உணர்ந்து, கர்த்தருடைய வார்த்தையை உணர்ந்து சாப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் அங்க என்ன வந்துச்சான்? சந்தோஷம், கொண்டாட்டம் அங்கே வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இந்த வார்த்தையின் இந்த சந்தோஷம், இந்த வார்த்தையின் உணர்வோடு நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க போகும்போது எப்படி போவீங்க? எப்படி போவீங்க? சந்தோஷத்தோடு கொண்டாட்டத்தோடு தான் என்ன செய்வீங்க? போவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம சத்தியத்து மேல் பாரத்தோடு, வாஞ்சியோடு, உணர்வோடு வந்தோம்னா, போகும்போது பசியோடு என்ன செய்ய மாட்டோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தனா பாஸ்டர், வந்த நேரத்திலிருந்து ஒரே மயக்கம். சத்தியத்தை சாப்பிட்டாவே வகுறு புல்லாயிரும். அதுக்கப்புறம் இருக்கிற கஞ்சியை கொஞ்சம் சாப்பிட்டா போதும், வகுறு சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணும் செய்ய வேண்டாம். என்ன ஆமேன வர மாட்டேங்க. சத்தியத்தை சாப்பிடுறது இல்ல, கொடுக்கிற கஞ்சியும் சாப்பிடுறது இல்ல, வேக வெயில போயிடுறது வேகமா. அப்புறம் போயிட்டு கொடையுது, குத்துது, ஐயோ பெனையுது, மடியுது. ஆளுகளை பாரு. சத்தியத்தை சாப்பிடு. இப்படி ஒரு இடத்துல வசனம் இருக்கு. சத்திய வார்த்தையை நான் உட்கொண்டேன். சங்கீதம் தான் நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையை என்ன செஞ்சேன்? உட்கொண்டேன், சாப்பிட்டேங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை என்ன செய்யணுமா? சாப்பிடணும். வாஞ்சி, ஐயோ எனக்கு 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 யார் தரமாட்டேன், எனக்கு தான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சுயநலம் ஒண்ணு உங்களுக்கு வரணும் அப்படின்னா, சுயநலம் இருக்கணும். எதுல இருக்கும் தெரியுமா? சத்தியத்தில் மட்டும்தான் சுயநலம் வரணும். இந்த சத்தியம் எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த ஃபுட் எனக்கு தான், இது யாருக்கு தரமாட்டேன், இதுல மட்டும்தான் சுயநலம் வரணும். வேற எதுலயும் வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நான் இங்க உட்காந்து, நான் சின்ன வயசுல உட்காந்து அப்படியே பிரசங்கம் கேட்டு எழுதிட்டு இருக்கும் போது நான் சொல்லுவேன், மனசு நினைப்பேன், அப்பா ஒவ்வொன்றும் நம்மளை அப்படியே தூக்கி விடுவார். அப்படி ஏதோ ஒண்ணு சொல்லி, இன்னைக்கு என்னை பத்தி சொல்லுவாரா அப்படின்லாம் காத்திருப்பேன். என்னை பத்தி சொல்லிட்டாருன்னா, ஆட்டாடாடா நான் தாண்டா எங்க அப்பாவுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு சுயநலம் வந்தது பாருங்க. அதனால தான் கர்த்தர் எனக்கு இங்க நிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் போன வாரத்தில் இப்படி நினைச்சேன். எங்க அப்பா பாஸ்டா இருந்தனால நான் பாஸ்டர் ஆனனா, இல்ல எனக்குள் அந்த வாஞ்சையினால, தேவனுடைய சத்தியத்தினால நான் பாஸ்டர் ஆனனா? ஆமென் சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க உங்க அப்பா பாஸ்டா இருந்தா நீங்க பாஸ்டர் ஆயிட்டீங்க. நோ, அது ஏதோ ஒரு வகையில வந்தாலும் அல்லேலூயா சொல்லுங்க, சத்தியத்திற்காக மாத்திரம் தான் நான் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சத்தியத்தை நல்ல வாஞ்சிக்க நீங்க ஒரு பிரசங்கரா மாறிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்னை விட பெரிய பிரசங்கரா நீங்க மாறிடுவீங்க. உங்களுக்கு பெரிய பிரசங்கரா கர்த்தர் மாத்திடுவார். உலகம் எங்கும் கர்த்தர் பயன்படுகிறவளா கர்த்தர் மாத்திடுவார். சபைக்கு வரும்போது எப்போதுமே சத்தியத்துக்காக வர்றேன், ஐயோ நான் வார்த்தைக்காக வர்றேன், நான் நல்ல புல்லு மேயறதுக்காக வர்றேன், சத்தியத்தை மேயறதுக்காக வர்றேன். சங்கீதம் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அவர் வாசலுக்குள், அல்லேலூயா, அவர் வாசல் வழியா பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவருடைய சமூகத்துக்குள்ள வர்ற ஒவ்வொருவருக்கும் மேய்ச்சல் நிச்சயம் உண்டு. நான் இப்ப சொல்றேன், இந்த சபைக்கு வர்ற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு சத்தியம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்ல போறேன். 3வது பாயிண்ட்டுக்கு போவோம். 3வது பாயிண்ட்டுக்கு சரி,
முக்கியமான ஒரு பாயிண்ட் இது எனக்கு. ஆமென். எப்படி பேசுறேன் எனக்கு தெரியல. அந்த 13ஆம் வசனத்தை வாசிங்க. மறுநாள் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபாரகராகிய எஸ்ராவிடத்தில் கூடி வந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மூன்றாவது உங்க விசாரம் மாறணும், உங்க பாரம் கவலை மாறணும்னா சபை போதகரிடம் வாருங்க. சொல்லுங்க இந்த வார்த்தைய. சபை போதகரிடம் வாருங்கள். சபைக்கு வர்றோம், சத்தியத்தை கேட்க வர்றோம். ஆனா அதுக்கப்புறம் முக்கியம் யாருதான்? நமக்கு எல்லாமே ஏசப்பா தான். ஆனா சபைன்னு வரும் பொழுது நம்ம வாரம் சபைக்கு வர்றோம் பாத்தீங்களா, போதகரை மிஸ் பண்ணிடாத. அல்லேலூயா. எல்லாரும் மாதிரி அமைதியா இருக்கிறீங்க. பாஸ்டர் மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எல்லாரும் எங்க வந்தாங்களா? வேத பாரகனாகிய ஊழியக்காரர் எஸ்ராவிடம் கூடி வந்தார்கள். ஹலோ, சபைக்கு வரணும், சத்தியத்துக்காக வரணும், பாஸ்டுக்காக வரணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கிருந்து இந்த வரமாட்டிக்குது வாயில. அந்த ஒரு ஒரு மலைக்கு மேல ஒரு விளக்கு எரியும் பாருங்க, அது திருவண்ணாமலை. சரி, நமக்கு அதெல்லாம் வரமாட்டேங்குது, என்ன பண்ற? மலைக்கு மேல ஒரு சின்ன ஒரு சிம்னி விளக்கு மாதிரி எரியும். ஹலோ, சிம்னி விளக்கு மாதிரி எரியும். அந்த சிம்னி விளக்க வெளிச்சத்தை பார்த்துட்டா ஐயோ சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி. நம்மளும் டிவில இருந்து பார்ப்பான், அவ்வளவு தூரத்துக்கு போக முடியாது பாருங்க. டிவில இருந்து தான் பார்ப்பான். கேமராக்கார வச்சு அப்படியே ஆட்டி 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 அப்படியே டக்குன்னு காட்டும் போது ஐயோ. ஹலோ ஹலோ சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணுமில்லாத சின்ன ஒரு தீமூட்டி, அதை என்ன சொல்றாங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய தீமூட்டி வச்சிருவாங்களாம். அது பெரிய ஜோதியாட்ட நம்ம ஆளுக பண்ற அளப்பறைங்க. அதுக்கு மக்கள் கூட்டம் பாருங்க. அதுல செத்து போறவங்க பல பேர் இருக்காங்க. கூட்டம் நெரிச்சல்ல சிக்கி செத்து போறோம். எப்படியாவது பாத்திரணும்டா. நண்டுகளும் நடக்க முடியாதவங்களும் ஐயோ அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு இந்த சபையில பாஸ்ட் அப்படிதான் மிஸ் பண்ணிட கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க சத்தியத்தை கேட்டாங்க, வார்த்தையை கேட்டாங்க, சபைக்கு வந்தாங்க, எல்லாம் கூடி ஒரு மணி எல்லாம் வந்தாங்க. ஆனா மூணாவது பாஸ்ட வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வந்தாங்க? எஸ்ராவிடத்தில் வந்தாங்க. சபைக்கு வர்றோம். யாருடைய சபைக்கு வர்றோம்? ஆண்டுடைய சபைக்கு வர்றோம். யார் நடத்துற சபைக்கு வர்றோம்? பாஸ்டர் ஸ்பர்ஜன் நடத்துற சபைக்கு என்ன செய்யறோம்? வர்றோம். அந்த ஸ்பர்ஜன் பாஸ்டியா பார்க்காம ஓடிடுறோம். சபை ஆராதனை தேவை, சபை பாட்டு தேவை, சபை சத்தியம் தேவை, சபையுடைய தேவனுடைய பந்தி தேவை. பாஸ்ட் மட்டும் வேண்டாம். நான் உங்களை சொல்லல, நீங்க முறைச்சு என்னைய பார்க்க கூடாது. நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, நான் அவங்கள சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வந்ததே ஜோதியை பார்க்கதான். ஜோதினா நான் சொல்றது அந்த ஆசீர்வாதம், அருள், அல்லேலூயா, மகிமை, ஆசீர்வாதம். அதை நாம பார்த்ததை விட என் பாஸ்ட பார்த்தோணுமையா. இந்த ஜனங்களுக்குள் இருந்த ஒரு பாறை என்ன தெரியுமா? எனக்கு தேவையான தேவ மனுஷன், சத்தியத்தை கொடுத்தவர், வார்த்தையை கொடுத்தவர், என்னை பிரசனத்தை நடத்துறவர், என்னை சரியான நடத்துறவர். அந்த பாஸ்ட பக்கத்துல ஒரு சோத்திரம் போட்டுட்டு போனா அந்த வாரம் முழுவதும் மகிமையா. நான் மனுஷனை பிரியப்படுத்தி பேசல இந்த வார்த்தைய, நீங்க அப்படி இப்படி எல்லாம் நினைச்சிடப்படாது. அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிற பாஸ்டர், உனக்காக உத்தரவாதம் உள்ள பாஸ்டர், உனக்காக ராத்திரி பகல ஜெபிக்கிறவர், பல பேர் உசுர அவ புடிச்சு வச்சு ஜெபிக்கிற பாஸ்டர் மிஸ் பண்ணிடக்கூடாது, தவற விடக்கூடாது.
நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க இப்போ பக்கத்துல இருக்கும்போது நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா நான் தூரமா இருக்கும்போது ரொம்ப 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 மிஸ் பண்ணுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப உங்கள் பக்கத்துல சமீபமா இருக்கும் பொழுது நீங்கள் பாஸ்டர் நீங்கள் மிஸ் பண்ணினீங்க அப்படின்னா நான் தூரமா இருக்கும்போது நீங்க ரொம்ப 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 மிஸ் பண்ணுவீங்க. நான் தூரம்னு சொல்றது கர்த்தர் எனக்கு என்னுடைய தரிசனத்தின்படி அல்லேலூயா தேவனுடைய திட்டத்தின்படி எங்கேயாவது ஊழியத்துக்கு என்னை கொண்டு போயிட்டாரு அப்படின்னா நான் தூரமா இருக்கும்போது உங்களால் பார்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு தூரத்தையும் சொல்றேன், சபை ரொம்ப பெருசாய் வளர்ந்து அல்லேலூயா பல ஆயிரம் ஜனங்கள் வர்ற இடத்துல நீங்க ஒரு ஓரமா நிப்பீங்க, பாஸ்டர் இம்புட்டோடு தான் தெரிவார். அப்படிப்பட்ட இடத்துல நீங்க நிப்பீங்க, பாஸ்டர் பார்க்கணும் வாஞ்சிப்பீங்க. பாஸ்டர் பார்க்க முடியாது, பாஸ்டர் ஆராதனை நடத்துவாரு, செய்தி கொடுப்பாரு, பிரசங்கம் பண்ணுவாரு, எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே காரேறி போயிடுவாரு. நீ பாஸ்டர் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அந்த காலங்கள் வரும், நடக்கத்தான் போகுது. நீ மூணாவது மனுஷன மாதிரி உங்க பாஸ்டர் பார்க்கிற காலம் வரும். அன்னைக்கு ஏங்கினால் தவித்தால் ஒன்று செய்ய முடியாது. அதான் வேதத்துல வசனம் இப்படி அழகா சொல்லுது, இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி எது? இப்படிப்பட்ட தேவனை பக்கத்துல நம்ம கண்டிருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஒரு பாஸ்டர் நமக்கு பக்கத்துல நம்ம கூட இருப்பதற்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். பல உசுறு போகக்கூடாதுன்னு நான் அதில் ஒரு ராத்திரியும் பகலும் அதிகாலையும் ஜெபிக்கிறவன். ஆண்டவரே அந்த உசுரை மட்டும் தூக்கிறாதீங்கப்பா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்று பல உசுறுகளுக்காக ஜெபிக்கிறவன் நான். உங்க போதகர் உங்க பாஸ்டர் அப்படித்தான், உங்க பாஸ்டர் குடும்பம் அப்படித்தான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில கட்டளைகளை கொடுக்கிறார், சில காரியங்களை சொல்லுகிறார். சோத்திரம், அல்லேலூயா, ஆமென். பல பேர் அவர்கிட்ட ஓடி வர்றாங்க, கூடி வர்றாங்க, அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லுகிறார். சோத்திரம், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அவர்களிடத்தில் சரியான காரியத்தில் ஆலோசனைகளை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பாஸ்டரை மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்க கருத்துக்களை, உங்க ஆலோசனைகளை, உங்க காரியங்களை நீங்க பாஸ்டர்ட்ட ஷேர் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 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 கீழ் வசனத்துல வாசித்தீங்கன்னா அங்க ஜனங்கள் எல்லாம் அவர்கிட்ட வர்றாங்க. அப்ப அங்க எஸ்ரா ஒரு காரியத்தை சொல்றார், நம்ம கூடார பண்டிகை நம்ம நடத்தணும், கூடார பண்டிகையை நம்ம நடத்தணும். அதற்கு நம்ம இடத்துல ஒருத்தருக்கு கூடாரம் இல்ல, வீடு நமக்கு இல்ல. நம்ம அவங்க கூடாரம் போட்டு நம்ம கூடார பண்டிகையை கொண்டாடணும். இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எருசலேமில் எல்லா ஜனங்களுக்கு சொல்லி நீங்களா காடுகளுக்கு போய், ஆமென் அல்லேலூயா, 15 வசனம் சொல்லுது, நீங்களா மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவக்கிளை, காட்டு ஒலிவக்கிளை, மிருது செடி, ஆமென் கிளை, பேரிச்சு மட்டை, ஆமென் அடர்ந்த மரக்கிளை எல்லாம் கொண்டு வந்து சகல பட்டணத்தாரை கூறி பிரசவப்படுத்தி விட்டு எல்லாரும் போய் உங்க வீடுகளில போய் வீட்டை கட்டுங்கள், கூடாரம் போடுங்கள், நாம் இந்த கூடார பண்டிகையை கொண்டாடுவோம் என்றார். அல்லேலூயா. உங்க சபைக்கு உங்க போதகர் முக்கியம், உங்க வீட்டுக்கு உங்க போதகர் ரொம்ப முக்கியம். நீங்க செய்கிற வேலைகளுக்கு, நீங்க செய்கிற தொழில்களுக்கு உங்க பாஸ்டர் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லப்போ? நீங்க செய்யற பிசினஸ்ல போய் உங்க பாஸ்டர் கூட்டிட்டு போய் அங்க ஜெபம் பண்ண காலை வைங்க. இன்னைக்கு சாட்சி கூட கேட்டோம் பாத்தீங்களா? முதல்ல என் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த பாஸ்டர் எப்படி தெரியுமா? நீங்க வர்றதுக்கு முன்னாடி பாஸ்டர் வந்துருவார். அதான் இந்த பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது அமைச்சர் வரப்போகிறார். எத்தனை மணிக்கு? காலை 6 மணிக்கே சொல்லிடுவான். அமைச்சர் வர்றது 2 மணிக்கு. அமைச்சர் வருகிறார், எல்லாரும் ஆயத்தமாருங்கள். நம்ம ஆளு ஐயோ வந்துட்டு இருக்கிறார் போல இருக்குன்னு இந்த அம்மா 4 மணிலிருந்தே இங்க நின்றுட்டு கயிறு கட்டியிருப்பாங்க, இப்படி குறக்க கயிறு கட்டியிருப்பாங்க. இன்னும் ஐயோ வந்துட்டார் போல இருக்கு. திங்காம சாப்பிடாம டீ குடிக்காம ஒண்ணும் பண்ணாம ரோட்ல காத்திருந்து வராரு. அல்லேலூயா, வராருன்னு காத்திருந்து சாயங்காலம் 4:30 மணிக்கு மேல வருவார். வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லி கார்லயே போயிருவார். இந்த ஹாய்க்காக நான் காலையில இருந்து ஆய்வகம் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்முடைய போதகர் அதை விட பெரியவர், நம்மளை வழி நடத்துகிறவர், நமக்கு ஆலோசனை கொடுப்பவர், நம்மளை நேர்த்தியாய் நடத்துகிறவர். இந்த போதகரை சந்திக்காம போயிடக்கூடாது.
அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு ஒரு சோத்திரத்தையாவது போட்டுட்டு போகணும். அவர் முகத்தை பார்த்துட்டாவது போகணும். அல்லேலூயா ஆமென்னு சொல்லுங்க. பாஸ்டர் சோத்திரம் பாஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா? பாஸ்ட் ஒரு வார்த்தை உங்களை கேட்கலன்னு சொல்லி நீ 2 வாரம் கட்டி அடிக்கிறீங்க. ஏன் சர்ச்சுக்கு வரல? பாஸ்ட் எனக்கு போனே பண்ணல. அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்தனா பாஸ்டர் கிட்ட பேசவே இல்லை, அந்த விசுவாசிக்கிட்டே பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளாவது பாஸ்டர்ட்ட வந்து பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா சுகமா இருக்கிறீங்களா, அடிக்கடி உங்களுக்கு பலவீனம் வருது பாஸ்டர், இப்ப எப்படி பாஸ்டர் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஒரு மாதிரி சர்ச்சில் இருமிட்டே இருந்தீங்க பாஸ்டர், சளியா பாஸ்டர், உடம்பு சரியில்லையா பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர், நீங்க நல்லா இருக்கணும் பாஸ்டர் அப்படி சொல்றா? நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. அல்லேலூயா. பிரசவாஸ்பத்திரி நிக்குது. நானும் அல்லேலூயா அல்லேலூயா கண்ணை திறந்து பாக்குறேன், வண்டி குறு குறு குறுன்னு போகுது. நான் வந்து உங்களே சொல்லல, நீங்க திரும்ப திரும்ப என்னை வந்து ஒரு மாதிரி முறைச்சு பார்த்து ஆமே என்னைய முடிச்சிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வந்தமே அல்ல ஆராதனை கலந்து கொண்டோமே, ஐயோ பாஸ்டர் நல்ல வழி நடத்தினாரு, ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தாரு, ஐயோ நமக்கா ஜெபிக்கிற பாஸ்டருக்கு ஒரு சோத்திரம் போட்டு போவான் அப்படின்னு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. சபையில வந்த மாதிரி இருக்கும், இருந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லா உட்கார்ந்த மாதிரி இருக்கும். முடிஞ்சோட நான் தேடுவேன், ஐயோ காணவில்லை காணவில்லை, யாராவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கள். 30 வெள்ளிக்காசு, இது 30 வயசு, அதுதான் 30 வெள்ளிக்காசுங்கிறேன். ஐயோ இது 50 வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது, எங்க போனது எங்க போனது, எங்க போனது, லதா சுகன்யா பாத்தியா, தேடினியா, கண்டுபிடிச்சியா, யோசுவா பாத்தியாப்பா? பாஸ்டர் நானும் பார்த்தேன், ஆனா இப்ப பார்க்கல, இருந்த மாதிரி இருந்தது, இப்ப இல்ல. தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தேட வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு ஆத்துமாவையும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அட்லஸ் போடுங்க, பாஸ்டர் வந்து சோத்திரம் போடுங்க, பாஸ்டர் விசாரிங்க. ஐயோ நம்மளை விசாரிக்கிறார் பாஸ்டர், பாஸ்டர் நம்ம விசாரிச்சிருவோம், பாஸ்டர் நம்ம என்ன செய்வோம் கேட்போம் அப்படிங்கிறது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ நம்ம பேசிட்டோம்னா பாஸ்டர் அடுத்த வாரம் ஜெபக்கிழமை வீட்டுக்கு வந்துருவார் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் ஓடிடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஐயோ பாஸ்டர் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற விருப்பம் என்ன செய்யறதில்ல, வர்றதில்ல. 4 வார்த்தை பேசிட்டோம்னா ஐயோ உடம்புக்கு முடியல பாஸ்டர், ஒரே போராட்டம் அப்படின்னா பாஸ்டர் அடுத்த வார்த்தை சொல்லுவாரு, நான் உங்க வீட்டில் வந்து ஜெபிக்க வேண்டும். அதனாலேயே நம்ம சிக்கிடப்படாதா, ஏய் ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி ஓடிடப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 மாசத்துக்கு ஒருக்கா பாஸ்டர் வீட்டுக்கு வரல அப்படின்னா அவர் விசாரிங்க, கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் பாஸ்டர், எங்க வீட்டுக்கு வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு பாஸ்டர், நீங்க வந்து ஜெபம் பண்ணணும் பாஸ்டர் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும், பாஸ்டர் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற நினைப்புல நான் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். சோத்திரம். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற சில காரியத்தை பார்த்து நம்ம போயிட்டு இருப்போம். அல்லேலூயா. நீங்கள் வார வாரம் இந்த எஸ்ரா வருத்த ஜனங்கள் கூடி வந்தது போல நீங்க பாஸ்டர்ட்ட வரணும். சிலர் என்ன பாட்டுக்காக பாஸ்டர்ட்ட வருவாங்க. வார வாரம் புது 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 பாக்கெட் பச்சை கலர் என்ன டப்பா பாக்கெட்டா வரும். போன வாரம் தான் ஒரு 50 மில்லி எண்ணெய்க்கு ஜெபம் பண்ணியிருப்பேன். இந்த வாரம் மீது 50 மில்லி எண்ணெய் புதுசா வரும். சிலர் அந்த 2-3 கட்டு எண்ணெய் எல்லாம் வரும். சோத்திரம். ஆனா கட்டு மட்டும் உடையவே உடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பாஸ்டர் ஜெபம் பண்ணா எனக்கு விடுதலை நடக்கும் அப்படிங்கிற விசுவாசத்துல வரணும். வார வாரம் என்ன பாட்டில தூக்கிட்டு வர்றதில்ல, வார வாரம் இன்புட்டு பெரிய தண்ணியா அப்படி தூக்கிட்டு வந்து ஜெபம் பண்றது இல்ல. என் பாஸ்டர் ஜெபம் பண்ணா இன்றைக்கு எல்லா கட்டும் போய்விடும், அந்த நம்பிக்கையோட வரணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால என்னமோ தெரியல, எண்ணெய் பாட்டிலும் வர்றதில்ல, தண்ணி பாட்டிலும் வர்றதில்ல. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் இங்க வச்சுட்டா யாராவது களவாண்டான்னு சொல்லி பக்கத்திலேயே மடியில சுருட்டி வச்சுக்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, எதுக்கு இந்த வம்பு. அல்லேலூயா சொல்லுங்க. எஸ்ராவிடத்தில் கூடி வந்தார்கள். என்ன நடந்துச்சு? எஸ்ரா சொன்னபடி அவங்க வீட்டை கட்டுறாங்க. அவங்க பயங்கரமா வீட்டை கட்டி சோத்திரம். 17ஆம் வசனம் சொல்லுது, சொல்லி முடிக்க போறேன். கீழ்ப்பதி சொல்லுது, அவங்க கூடாரம் போட்டுட்டாங்க, கூடாரங்கள் குடியிருந்தாங்க. இப்படி நூனின் குமாரனாகிய யோசுவாவை நான் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாது இருந்து இப்பொழுது செய்தபடினால் மிகுந்த சந்தோஷம்.
உண்டாயிற்று. முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கப்பட்டது. 7ஆம் நாள் பண்டிகை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளில் முறையின்படியே விசேஷித்த ஆசரிப்பா இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவங்க பாஸ்ட சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டை கட்டுனாங்க. ஆமேன வர மாட்டேங்க. நீங்க பாஸ்ட சந்திச்சுட்டு போயிட்டீங்கன்னா வீடு கட்டுவீங்க, வீட்டை வாங்குவீங்க, உங்களுக்கு எல்லா தடைகள் மாறும். யோசுவாவின் நாட்கள் வரை, இந்த நாட்கள் வரைக்கும், நெகேமியா காலம் வரைக்கும் அவங்க கட்டப்படாத காரியங்கள் அன்றைக்கு கட்டப்பட்டன. தடைகள் மாறினது, தடைகள் உடைந்தது. இதுவரை கொண்டாடாத பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள். இதுவரை இல்லாத விசேஷங்களை அவர்கள் கொண்டாடினார்கள். இதுவரை இல்லாத ஆசரிப்புகளை கொண்டாடினார்கள். எல்லாரும் எழுமையில் போமா தேவ சமூகத்திலே நல்ல வாய்களை திறந்த ரம்பரை கரபா சந்திரபா ரிதனமா ரபலபரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவாவியானவர் எங்களோடு பேசினீரே. சத்தியத்துக்காக நாங்க சபைக்கு வரணும்ப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபை போதகருக்காக நாங்க சபைக்கு வரணும் ஆண்டவரே. எங்க போதகருக்காக நாங்க சபைக்கு வரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க போதகரை சந்திக்கணும், சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை உணரணும், சத்தியத்தின்படி வாழணும், சத்தியத்தின்படி ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை பலப்படுத்த